அதே போல நடத்துறதுக்கு எந்த திட்டமும் எங்க கிட்ட கிடையாதுங்கிறதையும் சொல்றாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை, நடத்துற ஐடியாவும் இல்லை என்று அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்துல இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இன்னைக்கு இந்த செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா நேத்து என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் IRGC-யோடு வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈரானோட வெளியிலையும் பேசல உள்ளேயும் பேசலங்கிறாரு. நேற்று நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி மிக தெளிவான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்கா எங்களிடம் எங்கள் நிபந்தனைப்படியே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கெஞ்சி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் ஹவுதீஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஹவுதீஸ் அட்டாக் பண்றாங்களாங்கிறது வெளிப்படையா தெரியல. இல்லை என்றால் கண்டிப்பாக ஈரான் தான் அடிக்கணும். அடிக்கிறதாக இருந்தா ஈரான் ஏன் அடிப்பான், ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதனை தொடர்ந்தே ஈரான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்களும் அமெரிக்காவுடைய தாக்குதல்களும் ஆரம்பித்தது. அதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே போன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் தலையிடியாக மாறிய மாபெரும் யுத்தமாகவும் இன்றைக்கு பேசப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா இதுவரைக்கும் எந்த நாடுகள்ல எல்லாம் யுத்தம் பண்ணாங்களோ அந்த நாடுகள்ல எல்லாம் ஜெயிச்ச வரலாறுகளை நம்ம பார்த்திருக்கலாம். உதாரணமாக ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல பிற்பட்ட நாட்கள்ல அவங்க தோற்று வெளியேறினாலும் ஆரம்பத்துல 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் அவங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் விட்டுட்டு போனாங்க. ஆனால் வியட்நாம் வார்ல அவங்க ஜெயிச்சாங்கிற வரலாறை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஜெயிச்சாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் கடந்த காலங்களை போன்று இப்பொழுதும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொன்னா, இந்த யுத்தத்திலையும் இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற மாதிரி நாங்க தான் ஜெயிச்சோம்னு அமெரிக்கா சொல்லி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சோசியல் மீடியாவினுடைய வியாபித்தல் காரணமாக உண்மை எது என்பது உலகத்திற்கே தெரிந்துவிட்டது. ஈரான் இன்னைக்கும் அப்பர் ஹேண்டாக கெத்தாக நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கதைகள் எல்லாமே இப்ப ஒன்னு சொன்னார்னா அடுத்த நிமிஷம் அதை மாத்தி சொல்லிடுவாருங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. அவருடைய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே யாரும் உறுதியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்கிற ஒரு நிலையை நம்ம தொடர்ந்து அவதானிக்க முடியும். அந்த அடிப்படையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை உலக தலைவர்களும் அவதானிக்கிறார்கள். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார். டொனால்ட் ட்ரம்புக்கு தயவு செஞ்சு கொஞ்சமா பேசுங்க, நிறைய பேசாதீங்க, கொஞ்சமா பேசிட்டு அதையும் யோசிச்சு பேசுங்க, நீங்க பேசுறதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இம்மானுவேல் மேக்ரான் ஒரு கிண்டல் கேலியான வார்த்தையை சொல்லி இருந்தாரு. இதை என்ன செய்யணும்? ஒரு பிரசிடென்டாக, ஒரு மனிதனாக ஓகே நாங்க அப்படி செஞ்சுக்கிறோம் என்று சொல்லியிருக்கணும். இல்லாட்டி சொல்லாம அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆனா இதே கேள்வியை ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி 2 வாரத்துக்கு முன்பதாக 3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, எஸ் நான் இப்போ உங்க டிவி அலுவலகத்திலிருந்து பேட்டி தந்துகிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து நான் ஓவல் அலுவலகத்துக்கு போறதுக்கு, அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸுக்கு போறதுக்கு 20 நிமிஷம் பிடிக்கும். இங்க சொல்லுகிற விஷயத்தை அங்க போய் நான் மாத்திருவேண்டாப்ல. கேள்வியே என்னன்னு கேட்டா, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களேன்னா, ஆமா நான் மாத்தி மாத்தி தான் பேசுறேங்கிறது பதிலா அந்த மாதிரி ஒரு பதிலை சொன்னவர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அவர் ட்வீட்ல போடுறது எல்லாமே சட்டம்னு நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், ஹொர்முஸ் நீர் பரப்பை நாங்கள் இனிமேல் அமெரிக்காவினுடைய டெரிட்டரியாக அறிவிக்கிறோம், அது அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கிறார். உலகத்துல இப்படி எங்கேயாவது ஒரு இடம் இருக்குதா? இதுதான் எங்க நாடு, இதை ஒட்டி இருக்கிறது எங்க நாட்டினுடைய பரப்புன்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. எங்கேயாவது ஒரு இடத்தை கைப்பற்றினாங்கன்னா அந்த கைப்பற்றப்பட்ட பகுதி எங்க பகுதி என்று கூட வாதிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹொர்முஸ் இதுவரைக்கும் யார கண்ட்ரோல்ல இருக்குது? ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதை ஓப்பன் பண்றதுக்கே துப்பில்ல. இதுல வேற எங்க கண்ட்ரோல்ல இருக்குது? நாங்க தான் இனி அதை ஆள போறோம், அது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லி இன்றைக்கு இப்படி ஒரு அறிவித்தல் அவர் விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி என்னன்னு கேட்டா, ஈரானோடு அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தைகளுமே நடத்தல அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. அதே போல நடத்துறதுக்கு எந்த திட்டமும் எங்க கிட்ட கிடையாதுங்கிறதையும் சொல்றாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை, நடத்துற ஐடியாவும் இல்லை என்று அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்துல இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, ஈரான் மீதான அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகை முழு வீச்சில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஈரான கடற்படை அளவுல முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அவங்க எங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறாரு. அப்படி இருந்தா
சவுதி அரேபியா எதுக்கு போய் துபாய் வழியாக பெட்ரோலை ஏற்றிக்கிட்டு இருக்கப்பறான்? எந்த நாடுகளுக்கும் உள்ள நுழையவும் முடியலை, வெளியே வரவும் முடியலை. இந்த ஆயில் ஏற்றுமதியை ஒன்றும் பண்ண முடியாத ஒரு பெரிய இக்கட்டான சிச்சுவேஷனில் எல்லா நாடும் இருக்கும்போது இல்லை ஹொர்முஸ் திறந்து இருக்குது, அதே போன்று செயல்பாட்டில் இருக்குதுன்னு சொல்றாரு. அதை தாண்டி பெரிய காமெடி என்னன்னு கேட்டால், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் கன்னி வெடிகளை ஈரான் புதைச்சி வச்சிருந்தாங்க, எல்லாத்தையுமே நீக்கிட்டோம்ங்கிறாரு. கன்னி வெடியை நீக்கி இருந்தா கடந்த வாரம் கூட ஒரு கப்பல் கன்னி வெடியில மாட்டி வெடிச்ச செய்திகளை நம்மளே சொல்லி இருந்தோம். ரெண்டாவது, கன்னி வெடியை அகற்றுறதுக்கு சர்வதேச நாடுகள் உதவி செய்யுங்கன்னு வேற ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஈரான் எதுக்கும் உள்ள வரக்கூடாது, எங்க வச்சிருக்கோம்ங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், நாங்க தான் முடிவெடுப்போம் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் பாருங்களேன் என்று சொல்லி என்ன சொல்றதுன்னே தெரியல. அடிக்கடி சொல்லுவோம் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னு. டொனால்ட் ட்ரம்ப்ட பேச்சு அப்பவே போச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். இன்னைக்கு இந்த செய்தி எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா நேத்து என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் IRGCயோடு வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈரானோட வெளியிலையும் பேசல உள்ளேயும் பேசலங்கிறாரு. நேற்று நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறாரு. அப்ப நேத்து சொன்னது அது நேற்று, இன்னைக்கு சொன்னது இன்னைக்குங்கிற விதமாக அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி மிக தெளிவான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்கா எங்களிடம் எங்கள் நிபந்தனைப்படியே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கெஞ்சிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அமெரிக்காட இந்த கெஞ்சல் தான் உண்மையை தவிர ஈரான் எங்கேயும் போய் அவங்களோட எங்களை சேர்த்துக்கிறங்க, எங்களை மன்னிச்சுக்கிறங்கிற இடத்துக்கு போகல. இன்றைக்கு அப்பாஸ் ஆராக்சி சொல்லும் போது, யுத்தத்தில் அமெரிக்காவின் நோக்கம் ஈரானை சரணடைய செய்வதாக இருந்தது. ஆனா நாங்க சரண்டர் ஆகலை, நாங்க திருப்பி நின்றுட்டோம், எதிர்த்து தாக்கிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த நிலையில நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று அன்றைக்கே சொல்லி கொண்டிருந்தோம். இதை அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லை. எங்களை ஜெயிச்சிடலாம் என்று வந்தாங்க, ஆனா தோத்துட்டாங்க. எங்களுடைய நிபந்தனைப்படி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்கா இப்போது கெஞ்சி கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம், வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி அமெரிக்காவோடு கையெழுத்திடப்பட்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எங்களுக்கு சாதகம் 13 நிபந்தனைகள் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு சாதகமாக ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிறாரு. எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒண்ணுதான் இருக்குது. ஆனா இதை அப்ளை பண்றதுக்கு, நடைமுறைப்படுத்துறத தடுக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் முழுவதுமாக செயல்படுது. ஏன்னா அதை அப்ளை பண்ணிட்டா இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவுங்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக அவங்க முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கிறோம், ராஜதந்திரத்திலும் ஜெயிச்சிருக்கிறோம். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டம் நகருவோம். 14 நிபந்தனைகளும் எங்களுக்குரியதா இருக்கணும்ங்கிறதுல ஈரான் மிக தெளிவாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது அமெரிக்காவுடைய டெரிட்டரி, அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதி என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இவருக்கு ஈரான் இன்றைக்கு பதில் சொல்லி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அமெரிக்க பிரதேசம் பற்றிய ஹொர்முஸை அமெரிக்காவுடைய பகுதியாக அறிவித்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈரானுடைய சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சராக செயல்படக்கூடிய காசிம் காரிபாதி இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார். அந்த பதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹொர்முஸ் தொடர்பான ட்ரம்பினுடைய இந்த நோய் விரைவில் சரி செய்யப்படும். நம்ம சொல்லுவோம்ல, லைட்டா மென்டலா இருக்காப்ல, அதை நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம்னு, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் ஏதோ நடந்திருக்குது, அது சீக்கிரமா இந்த நோய் சரியாயிரும் அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் எப்படிப்பட்டவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால சொல்லியிருக்கிறாங்க, உலகத்துல ஜெயிச்ச இடத்தை அறிவிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச இடத்த எங்க பகுதி என்னன்னா, அந்த செலாக்கள் இருப்பாங்க, ஃபேஸ்புக்ல போட்டுட்டாலே எல்லாம் சரின்னு நினைப்பாங்க. அந்த மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப். அதனால தான் சொல்லியிருக்கிறார். அதற்கு இன்றைக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஈரான் என்கிற நிலையில. இன்றைக்கு 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் UAE ஏவுகணை எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. UAE மேல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்கிற அறிவிப்பு UAE இருக்கக்கூடிய துபாய், அஜ்மான் உள்ளிட்ட அந்த 7 பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய செல்போன்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. காரணம் என்னவாக இருக்கும்? யார் அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா, இப்ப அட்டாக் பண்றதாக இருந்தால் சில நேரங்களில் ஹவுதீஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஹவுதீஸ் அட்டாக் பண்றாங்களாங்கிறது வெளிப்படையா தெரியல. இல்லை என்றால் கண்டிப்பாக ஈரான் தான் அடிக்கணும். அடிக்கிறதாக இருந்தா ஈரான் ஏன் அடிப்பான், ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் UAE பிரசிடென்ட்டும் தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. முழு சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் UAE அதிபர். நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு.
இப்படி சொன்னாலே ஈரான்காரங்களுக்கு கோபம் வந்துடும், அதனால கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் அட்டாக் நடந்ததாக எந்த செய்தியும் வரல, இனிமேல் வர வாய்ப்பு இருக்கிறது, எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழலை இறுதியாக இன்றைய நாள் சிரியாவினுடைய விமான நிலையத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இத்லிப் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய அபு அல் துஹூர் விமானப்படை தளத்தின் மீது தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை அரபு நாடுகள் வளமை போன்று பேப்பர் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. ஏன் பேப்பர் கண்டனம் சொல்றேன்னு கேட்டா, நமக்கு தெரியும் என்ன நடந்தாலும் கண்டிக்கிறோம் 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 பாய்களே தவிர அங்க ஒண்ணுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு பேப்பர் கண்டனம் இது, அந்த மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இத்லிப் மேல அட்டாக் பண்றது என்னன்னா, சிரியாவை வம்புக்கு இழுக்கிறதுக்கு இஸ்ரேல் அடுத்ததாக ட்ரை பண்றாங்க. சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஷாராவை பொறுத்தவரையில அவர் பெரிய போராட்ட வீரராக இருந்து வந்து எல்லாம் செஞ்சோம் கிழிச்சோம் எல்லாம் சொன்னாரு. இப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, நம்ம என்ன நடந்தாலும் சரி அயன் உடஞ்சிடக்கூடாது, தூசு பற்றக்கூடாது, டேய் நீ என்ன அடிச்சு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் உன் பக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கத்துக்கு ஒரு தாக்குதல் கூட வாயால கூட இஸ்ரேலுக்கு ஏச மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னா, அமெரிக்கா உனக்கு ஆட்சியை தருவோம் பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்தே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுடைய நாட்டுக்குள்ள இஸ்ரேல் என்ன செஞ்சால் நாங்கள் கண்டுக்கிற மாட்டோங்கிற ரீதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.